ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஒரு குட்டி கதை. ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்கான். ரொம்ப ஆணவமான ஆள், திமிரான ஆள். பாதையில் வந்து ஒரு மண்மானம் உடஞ்சி கிடக்குது. அப்போ என்ன ஒன்று அதை மிதிக்க போகிறான். அந்த கழுத்து ரவுண்ட் பகுதி அந்த இடம் கிடக்குது. அப்போ வந்து அந்த பானை மண்மானம் என்ன சொல்லுது, என்னை மிதிக்காத ஐயோ அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், நீயே உடஞ்சி போயிட்ட, உன்னை மிதிச்சா என்ன, மிதிக்காட்டி என்ன, எது நடந்தாலும் என்ன, உன்னை நான் அப்படி தான் மிதிப்பேன், நீ யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிதிக்க போகிறாப்புல. அதுக்கு அந்த மண்பானையோட கழுத்து வந்து சிரிக்குது. நானும் அது பரவாயில்ல, இன்று நேற்று மண்பானை, இன்றைக்கி உடஞ்சி கிடக்குறேன், நாளைக்கு அதவே திருப்பி மண்பானையை மாற்றிடுவாங்க. ஆனால் ஓ நிலைமை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுது. சின்ன விஷயந்தான். ஏன்னா நம்ம தான் ஆணவத்தில் பெரிய இதாக ஆடுறோம் செய்கிறோம் அப்படிங்கிறப்ப அதை வந்து வெளிக்காட்டுறதுக்கு உண்டான ஒரு இது, அது சின்னதுதான். அதோட நிலைமையை சொல்லு. அதாவது ரீசைக்கிளுக்கு ரெடியாக இருக்குது அந்த பானையோட நிலைமையாவது. ஆனால் மனிதர்கள் நம்ம நிலைமை அந்த மாதிரி கிடையாது. சரி, இந்த விஷயத்துலையும் ஆணவமாக இல்லாமல் இருந்தோம்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் தான், நம்ம நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், எல்லாருமே இருக்கலாம். எல்லாருமே அது பொருந்து எல்லா இடத்துலையும். யாருக்கும் சொல்லுங்கிறதுக்காக இல்லை, நம்ம கேட்டாவது நம்ம அப்படி இருந்தோம்னா மாற்றிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திக்கணும் நம்மளே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு தையல்காரர் இருக்கார், துணி தைக்கிறாரு, பையனும் கூட இருக்காப்புல. இவர் ரெண்டாப்புல கத்திரிக்கோலை எடுத்து துணியை கட் பண்ணுறாப்புல. கட் பண்ணிவிட்டு அந்த கத்திரிக்கோலை கீழே போட்டுறாப்புல, காலு கீழே தச்சு முடித்தோடனே இந்த பட்டன் வைக்கிறாப்புல. பட்டன் வைக்கிறதுக்கு அந்த ஊசி இருக்கு இல்லைங்களா, அந்த ஊசி எடுத்து பட்டன் வச்சுட்டு அந்த ஊசி எடுத்து தலையில் இருக்க தொப்பியில் குத்தி வச்சுக்கிறாப்புல. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மகன் கேட்குறாப்புல, ஏப்பா கத்திரிக்கோள் வந்து விலை உயர்ந்தது, நல்லா இருக்கு, சைஸ்லையும் பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது, அதை போய் காலடியில் போட்டுறீங்க. இதோட ஊசி பார்த்தீங்கன்னா அதோட விலையும் கம்மி, அதோட சைஸும் அளவும் கம்மி தான், அதை போய் தலையில் வச்சுக்கிறீங்களே என்னப்பான்னு கேட்குறேன். அதுக்கு அவர் தையல்காரர் அப்பா சொல்கிறாரு, கத்திரிக்கோள் விலை உயர்ந்ததாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அது செய்கிற வேலை என்ன பார்த்தீங்கன்னா வெட்டுறது, அதான் துணியை வெட்டி பிரிக்கிற வேலையை செய்யுது. ஆனால் ஊசி விலை கம்மியாக இருந்தாலும் உருவத்தில் சிறுசாக இருந்தாலும் அதோட செயல் பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கிறதுல தான் இருக்குது, சேர்த்து வைக்குது, அதோட செயல் தான். அதாவது ஒருத்தவங்களோட செயல் தான் வந்து அவங்களோட மதிப்பை நிர்ணயிக்கிறதே ஒழிஞ்சு அதோட விலையோ அதோட அளவோ கிடையாது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாப்புல. நம்மளையும் பல பேர் அப்படி தான், ஒரு மதிப்பு குறைஞ்சதை மதிப்பு கம்மியாக அதோட பொருள்லேயே பார்த்தோம்னா நம்ம அப்படியே நான்லாம் நிறையா நினச்சிருக்கலாம். நம்மள பலரும் ஒரு பொருள் வேல்யூபிளாக இருக்கும், ஆனால் நம்ம அது மதிப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால அதை நம்ம நிறைய இடத்துல உதாசீனப்படுத்தி இருந்திருப்போம். அதனால் அது செய்கிற வேல்யூ வந்து மிக அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் பல இடங்களில் நம்ம வந்து அதை உணராமல் விலை அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கோ, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி அதிலே தான் நம்ம கண்ணோட்டம் நிறையா இருந்துருக்கோம். அவராக தான் சொல்கிறாப்புல, ஒருத்தவங்களோட மதிப்புங்கிறது அவங்களோட செயல்னால தான் ஒழிஞ்சு அவங்களோட தோற்றத்துலேயோ வேறு எதுலேயுமே கிடையாது. அதுதான். ஹாப்பி மார்னிங்.